நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வலைதளத்தின் மூலமாக என்னுடைய செய்தியை கேட்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்ததாமே இந்த புதிய ஆண்டை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் சமாதானத்தினாலும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாம் எல்லாரும் பிரவேசித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஒரு புதிய ஓய்வு நாளை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நிச்சயமாக நம்மில் அனைவருக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற விதத்தில் புதிய தீர்மானங்களை நிச்சயமாக நம்ம எல்லாரும் இந்த புதிய வருஷத்தில் எடுத்திருப்போம். உதாரணமாக, ஒரு சிலர் இந்த வருஷத்தில் நான் புதிய வீடு கட்ட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்திருப்பார்கள். ஒரு சிலர் வாலிப பிள்ளைகள் நான் இந்த வருஷத்தில் திருமணம் செய்ய வேண்டும் என்ற தீர்மானம் எடுத்திருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் புதிய வாகனம் வாங்க வேண்டும் அல்லது அதிகமாய் சம்பாதிக்க வேண்டும், வியாபாரத்தின் எல்லைகளை விஸ்தாரப்படுத்தி வருமானத்தை வசதி வாய்ப்புகளை அதிகரிக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பார்கள். இன்னும் ஒரு சிலர் பதவி உயர்வு பெற வேண்டும் என்று தீர்மானம் எடுத்திருப்பார்கள். எனக்கு தெரிந்த ஒருவர், ஒவ்வொரு முறையும் நான் அவரை பார்க்கிற பொழுது என்ன இந்த வருஷத்துக்குரிய தீர்மானம் என்று சொல்லி கேட்பேன். அவர் சொல்லுவார், இந்த வருஷத்தில் இன்னும் உலகத்தில் பார்க்காத இடங்களை பார்க்க வேண்டும். வருஷம் அவரும் அவருடைய மனைவியும் ஏதாவது ஒரு நாட்டை பார்ப்பதற்காக சுற்றுப்பிரயாணம் போவார்கள். ஸோ இந்த வருஷம் புதிய உலகத்தை சுற்றி பார்க்க வேண்டும் என்று அவர் சொன்னார். வழக்கம் போல சிலருக்கு புதிய கல்வி கற்க வேண்டும், புதிய பட்டங்களை பெற வேண்டும், புதிய இடங்களுக்கு கடந்து போக வேண்டும், சிலருக்கு புதிய நண்பர்களை உறவுகளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானங்கள் நம்மில் அநேகர் எடுத்திருப்போம். சரி, இதில் எதுவுமே தவறு என்று சொல்லி நான் சொல்ல விரும்பவில்லை, அதை பற்றி விமர்சிக்க விரும்பவில்லை. நாம் எந்த விதமான தீர்மானங்கள் எடுத்து இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக கடந்து வந்திருந்தாலும் இந்த தீர்மானங்களை 2 பிரிவுகளாக பிரிக்க வேண்டும். அதாவது இம்மைக்குரிய தீர்மானங்கள், இம்மைக்குரிய நோக்கங்கள், அதாவது பூமிக்குரிய தீர்மானங்கள், மற்றொன்று மறுமைக்குரிய நித்தியத்துக்குரிய தீர்மானங்கள் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, யோசித்து பாருங்கள், ஒரு புதிய ஆண்டை தேவன் நமக்கு எதற்காக கொடுத்திருக்கிறார்? நான் யோசித்து பார்த்து அதே சிந்தையோடு இன்றைக்கு வரைக்கும் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், செபித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, எனக்கு ஏன் ஒரு புதிய வருஷத்தை கொடுத்தீர்? ஏனென்றால் என்னை விட வாலிப பிள்ளைகள் எத்தனையோ பேர் கடந்த வருஷத்தில் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். எத்தனையோ திறமைசாலிகள், கல்விமான்கள் இந்த பூமியை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள். அவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் கடந்து போயிருக்கிறார்கள். ஆக நான் கர்த்தரிடத்தில் கேட்பது, கர்த்தாவே, எந்த நோக்கத்திற்காக எனக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுத்திருக்கிறீர் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். உலக மக்கள் வேண்டுமானால் இப்படி உலகத்தை சார்ந்த திட்டங்களை வைத்திருக்கலாம். வேதாகம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிற மேலான இடத்தில் உள்ளவைகளை நாடுங்கள் என்று சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆக உலக மக்கள், இந்த பூமிக்குரிய மக்கள், அவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் பூமிக்குரிய திட்டங்களாக இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இவர்களை காட்டிலும் மேன்மையான திட்டங்கள், நோக்கங்கள் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகமும் நமக்கு வலியுறுத்துகிறது. ஏனென்று சொன்னால், கர்த்தாவே, இந்த வருஷத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் வேதத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இந்த ஆண்டின் முதல் செய்தியாக கர்த்தர் எனக்கு கொடுத்தது,
ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். நான் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும். இந்த நாளின் செய்திக்காக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நான் தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய வேத பகுதி எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். இந்த 1வது வசனம் நம்ம எல்லோருக்கும், குறிப்பாக வேதாகமத்தை வழக்கமாக ஒழுங்கும் கிரமமாக படிக்கக்கூடியவர்களுக்கு இந்த வசனம் மனப்பாடமாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக் கடவோம். இந்த வசனத்தை நான் படித்தேன். அதாவது, என்னுடைய கிறிஸ்துமஸ் செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீர்கள் என்றால் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேசினேன். என்னுடைய பழக்கம், ஒரு செய்திக்காக அந்த புத்தகத்தை முடிந்தால் முழுமையாக படித்து விடுவேன். முடிந்தால் மீண்டும் மீண்டுமாக சில முறை படித்து முடித்து விடுவேன். ஏனென்றால் அப்பொழுது தான் ஒரு குறிப்பிட்ட வசனத்தை எடுத்து பேசாதபடி அந்த புத்தகத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆக்கியோனுடைய சிந்தனையை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்படி நான் படிக்கிற பொழுது இந்த எபிரேயரிலிருந்து பலமுறை நான் பேசியிருக்கிறேன். ஆனாலும் கூட இந்த புதிய வருஷத்திற்குள்ளாக கால்களை வைக்கிற பொழுது இந்த வார்த்தை எனக்கு தேவ ஆவியானவர் உணர்த்தினது. எனக்கு கர்த்தர் ஒரு புதிய வருடத்தை கொடுத்திருப்பதனுடைய நோக்கம், தேவன் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி. என்ன பலவீனங்கள் இருந்தாலும், என்ன தடைகள் வந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் நிறுத்தக்கூடாது. அந்த ஓட்டத்தை தொடர்ந்து ஓட வேண்டும் என்று சொல்லி. எனவே தான் இந்த பகுதியிலிருந்து நான் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சரி, இதில் 3 உண்மைகளை நான் பார்க்கிறேன். முதலாவதாக ஒரு உண்மை என்னவென்றால், நமக்கு, அதாவது விசுவாசிகளாகிய நமக்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய நம் அனைவருக்கும் நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்து இருக்கிறார். நீங்கள் எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் என்று நீங்கள் தெளிவாக படிப்பீர்கள். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஆக இந்த ஓட்டத்தை குறித்து யோசிக்கிற பொழுது இது தேவனால் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். உலக மக்கள், கிறிஸ்துவை அறியாத மக்கள் உலகத்தை நோக்கி, அங்கே இருக்கக்கூடிய கவர்ச்சியான காரியங்களை நோக்கி ஓடுகிறார்கள். ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட பிள்ளைகள், அவர்கள் எந்த நோக்கத்திற்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த அழைப்பை நோக்கி ஓட வேண்டும். உதாரணத்திற்கு, பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலர்கள் கானான் தேசத்தை நோக்கி ஓடும்படியான அழைப்பை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு மோசே என்ற ஒரு தலைவன் இருந்தார். நாம் விசுவாசிகளாகிய நாம் பரம கானானுக்கு, பரலோகத்தை நோக்கி நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து ஓடும்படியான அழைப்பை பெற்றிருக்கிறோம். நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய தலைவனாக இருக்கிறார். இந்த ஓட்டத்தை குறித்து யோசிக்கிற பொழுது சிலர் சொல்லுவார்கள், இந்த காரியங்கள் எனக்கு பிரியமாக இருந்தால் செய்வேன், எனக்கு வசதியாக இருந்தால் செய்வேன், எனக்கு நேரம் கிடைத்தால் செய்வேன் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த விசுவாச ஓட்டத்தை நாம் அப்படி சொல்ல முடியாது. எனக்கு பிரியமாக இருந்தால்தான் ஓடுவேன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எனக்கு வசதியாக இருந்தால்தான் ஓடுவேன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. எனக்கு நேரம் கிடைத்தால்தான் ஓடுவேன் என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது. யாரும் பாதியிலே ஓட்டத்தை நிறுத்த முடியாது, ஓட்டத்தை விட்டு பின்வாங்க முடியாது. அப்படி பின்வாங்கினால் அவன் மீது எனக்கு பிரியமாய்
இருக்காது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோனே சொல்லியிருக்கிறார் 13ஆம் அதிகாரத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், அவன் பின்வாங்கி போவான் என்றால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்று சொல்லி. அந்த பின்வாங்கி போவது என்ற காரியம் நாம் ஓட்டத்தை நிறுத்துவது அல்லது ஓட்டத்தை விட்டு பின்வாங்கி போவது, தேவன் நமக்கு நியமித்திருக்கிற அந்த அழைப்பை மறந்து போவது, அதுதான் பின்வாங்கி போவது என்ற காரியத்தை குறிக்கிறது. ஆக முதலாவதாக நாம் பார்க்கிற காரியம், நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். இந்த நியமிக்கப்பட்ட என்ற வார்த்தையை நாம் அதிகமாக கவனம் செலுத்தி இந்த வசனத்திலே படிக்க வேண்டும். நியமிக்கப்பட்ட என்ற வார்த்தை மாற்ற முடியாத, மறுக்க முடியாத என்ற பொருளை குறிக்கிறது. இந்த வார்த்தையை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் படித்து பார்ப்பீர்கள் என்றால் மார்க்ட் அவுட் ஃபார் அஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அது இன்னும் அதிகமான பொருளை கொடுக்கக்கூடியது. எப்படி என்று சொன்னால், ஒரு தடகள ஓட்டப்பந்தயம் நடக்கிற பொழுது அந்த ஓட்டத்திலே பங்கு பெறக்கூடிய பந்தய பங்காளர்கள் எல்லாரையும் கொண்டு வந்து அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட, குறிக்கப்பட்ட, அடையாளம் போடப்பட்ட அந்த இடத்திலே வரிசையாய் நிறுத்துவார்கள். அந்த இடத்தில் அவர்கள் வந்து நிற்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அவர்கள் ஓடுவதற்காக அந்த ட்ராக் அடையாளம், அந்த ஓடுதளம் அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இப்போ புது வருஷத்தன்றைக்கு அமெரிக்க தேசத்தில் 2 ஏரோப்ளேன்கள் ஒன்றோடு ஒன்று மோதி பெரிய விபத்து நடந்திருக்கும். தேவனுடைய பெரிதான கிருபையினால் அந்த விபத்து தவிர்க்கப்பட்டது. காரணம் என்னவென்று சொல்லி விசாரணை செய்கிற பொழுது 2 விமானங்களுமே ஒரே ஓடுதளத்தில் அது ஓட ஆரம்பித்தது என்று சொல்லி. ஆக்சுவலி உண்மையாய் பார்க்க போனால் ஒவ்வொரு விமானத்திற்கும் அல்லது ஒரு விமானம் ஓடுகிற பொழுது அதற்கென்று ஒரு ஓடுதளம் நியமிக்கப்பட்டிருக்கும். அதிலே தான் அந்த விமானம் ஓட வேண்டும். அதே போல் நமக்கு ஒரு ஓட்ட பந்தயத்தில், நியமிக்கப்பட்ட பந்தயத்தில் நமக்கு கர்த்தர் சில சட்டதிட்டங்களை நியமித்திருக்கிறார். ஆக இங்கே நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்க்கிற பொழுது, உலக மக்களுக்கும் தேவன் சில காரியங்களை நியமித்திருக்கிறார். அவர்கள் விரும்புகிறார்களோ விரும்பாமல் போகிறார்களோ அவர்களும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், உலக மக்களுக்கு 2 காரியங்களை தேவன் நியமித்திருக்கிறார். ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. அப்படி என்று சொன்னால், நாம் ஏற்கனவே இந்த பூமியில் பிறந்திருக்கிறோம். ஏற்கனவே நாம் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஒரு நாளிலே மரணத்தை சந்திப்போம். நிச்சயமாக மரணத்தை சந்திப்போம். வருஷத்தின் கடைசி நாட்களில் கூட எத்தனையோ பேர் மரித்து போனார்கள். மரணம் தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த விதத்தில், எந்த வழியில், எப்படி, எந்த நாளில் யாருக்கு வரும் என்று சொல்லி நமக்கு தெரியாது. அதுவும் குறிப்பாக விசுவாசிகளுக்கு மரணத்தை குறித்த தெளிவான ஒரு ஞானம் வேண்டும். அது நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்யக்கூடிய ஒரு நாளை குறிக்கிறது. ஆக உலக மக்களுக்கு ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ஒரே தர மரணம் பின்பு நியாய தீர்ப்பு, இந்த 2 காரியத்திலிருந்து உலக மக்கள் யாரும் தப்பிக்க முடியாது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் வீராப்பு பேசி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுக்கு விரோதமாய் பேசி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நியாய தீர்ப்பிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது. அவர்கள் இந்த பூமியில் பிறப்பதற்கு நம்முடைய தேவன் காரணமாயிருந்தார்.
அவர்கள் இந்த பூமியில் வாழுவதற்கு தேவையான அநேக காரியங்களை தேவன் படைத்தார். இந்த உலகம் நம்முடைய தேவனால் படைக்கப்பட்டது. 24வது சங்கீதத்தை எடுத்து நீங்கள் படிக்கிற பொழுது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆகினாலே உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒருவேளை தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவனுக்கு விரோதமாய் கலவரம் செய்து, முரட்டாட்டம் பண்ணி, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் வாழ்வோம், மனம் போல வாழ்வோம், யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது என்று சொல்லி வாழுகிற எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட ஒரு நாளில் வயது கடந்து செல்லும், முதிர் வயது வரும், வியாதி வரும், ஆட்டமெல்லாம் ஆடி ஒடுங்கி போகும், ஒரு நாளில் மரணம் வரும். அந்த மரணத்திற்கு பின்பு என்ன நடக்க இருக்கிறது? வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மரணத்திற்கு பின்பு மனிதனுக்கு நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் மனிதனை நியாயம் விசாரிப்பார். ஏனென்று சொன்னால், இந்த பூமியை அவர் படைத்தார். நான் சுவாசிக்கிற காற்று அவருக்கு சொந்தமானது. நான் புசிக்கிற ஆகாரம் இந்த பூமியிலிருந்து வருகிறது. ஒருவேளை சொல்லலாம், நான் காசு கொடுத்து வாங்குகிறேன், நான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி. நாம் என்னதான் சம்பாதித்தாலும் கூட ஒருவேளை ஒரு 5 வருஷம் 10 வருஷம் மழை பெய்யவில்லை என்றால் பூமியிலிருந்து ஆகாரம் வருவது கிடையாது. பணத்தை யாரும் அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. அது வெறும் காகிதம். தங்கத்தை அப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. வீட்டில் இருக்கிற வெள்ளியை உருக்கி சாப்பிட முடியாது. மனுஷனுக்கு ஆகாரம் தேவை. மனுஷனுக்கு ஆகாரம் தேவை. நம்முடைய வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. தேவரீர் பூமியை விசாரித்து, 65வது சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சி அதை திருத்தி செழிப்பாக்கி தானிய விளையும்படியாய் செய்கிறீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ராஜா 65வது சங்கீதத்திலே சொல்லுகிறான். ஆக பூமியை விசாரிக்கிறவர் நம்முடைய தேவன், அதற்கு நீர் பாய்ச்சுகிறவர் நம்முடைய தேவன், அதை திருத்துகிறவர் நம்முடைய தேவன், அதை செழிப்பாக்குகிறவர் நம்முடைய தேவன், அதிலே தானியம் விளையும்படியாய் செய்கிறவர் நம்முடைய தேவன். ஆக பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஒரு நாளிலே நியாயம் விசாரிக்கப்படுவார்கள். ஏனென்று சொன்னால், இந்த பூமியில் அவர்கள் அனுபவித்த எல்லா காரியங்களுக்கும் பின்னணியிலே கர்த்தர் இருக்கிறார். ஆக உலக மக்களுக்கு மரணமும் நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசுவாசிகளாகிய நமக்கு விசுவாச வாழ்க்கையில் ஓடுவதற்கான ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். மேலும் இந்த வார்த்தையை, அதாவது மனுஷர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை நான் படிக்கிற பொழுது நான் புரிந்து கொண்ட காரியம் என்னவென்றால், அதற்குள்ளே விசுவாசிகளும் அடங்கியிருக்கிறார்கள். மனுஷர்கள் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையில் விசுவாசிகளும் அடங்கியிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால், விசுவாசிகளும் நியாயம் தீர்க்கப்படுவார்கள். யாரெல்லாம் தேவன் தங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை ஓட மறுத்தார்களோ, பின்வாங்கி போனார்களோ, அப்படியே ஓடாமல் ஸ்தம்பித்து நின்றார்களோ, அல்லது தேவனை அறியாத உலக மக்களைப் போல உலகத்திற்குள்ளாக ஓடி, உலக பொருளாசைக்காக ஓடி, உலக பிரகாரமான காரியத்தில் அதிகமாய் சம்பாதிப்பதிலும் அதிகமாய் சேர்த்து வைப்பதிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்நாளை செலவு செய்து ஒரு நாளிலே மரித்து போவார்கள் என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே நியாயம் விசாரிக்கும்படி நிற்கிற பொழுது அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. வருஷம் புதிதாய் துவங்கி இருக்கிறபடினாலே வழக்கம் போல ஒவ்வொரு வருஷமும் குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக வேதத்தை படித்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி நான் துவங்குவேன். இந்த புதிய வருஷம் துவங்கினபடினால நான் மீண்டுமாக வேதாகமத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை நான் படிக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்திலே சொல்லுகிறார், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே கள்ளர்கள் கன்னமிட்டு திருடுவார்கள், பூச்சியும் அழித்து போடும். அளவுக்கு மீறி, தேவைக்கு மீறி மனிதன் பொருளை இந்த பூமியிலே சேர்த்து வைப்பான் என்றால் அது அவனுக்கு பிரயோஜனப்படாது. பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் என்று இயேசு சுவாமி மலை பிரசங்கத்திலே சொன்னார். அதற்காக இந்த பூமியிலே வாழுகிற பொழுது
நாம் தரித்திரராக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதாகம் சொல்லவில்லை. நமக்கு உண்ண உணவு வேண்டும், உடுத்த உடை வேண்டும், நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நாம் வாழ்வதற்கான ஒரு வாசஸ்தலம் வேண்டும். இவைகளெல்லாம் நமக்கு வேண்டும். நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதத்தில் நமக்கு உலக பிரகாரமான சில காரியங்கள், வாகனங்கள், மற்ற ஸ்லாக்கியங்கள் எல்லாம் வேண்டும். பொக்கிஷம் என்று சொல்லுகிற பொழுது அத்தியாவசிய தேவைகளை தாண்டி நான் என்னுடைய இச்சையினால் இந்த உலகத்திலே சேர்த்து வைக்கக்கூடிய காரியங்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, நமக்கு ஒரு ஓட்டத்தை கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த ஓட்டம் தேவனால் நியமிக்கப்பட்டது. அந்த ஓட்டத்தை நாம் ஓடி நிறைவு செய்ய வேண்டும். அப்படி ஓடாது இருக்கிற பட்சத்தில், அந்த ஓட்டத்தை நிறைவு செய்யாமல் நான் மனம் போன போக்கில் இந்த பூமியில் வாழ்ந்துவிட்டு கர்த்தருடைய சமூகத்திலே போய் நிற்கிற பொழுது என்னையும் தேவன் நியாயம் விசாரிப்பார். இந்த எபிரேயர் 9:27 எனக்கும் சொல்லுகிறது. அது உலக மக்களுக்கு மாத்திரமல்ல, எனக்கும் சொல்லுகிறது. ஆக முதலாவது நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, ஓட்டப்பந்தயம் என்று ஒன்று இருக்குமே என்றால் ஒரு துவக்கக்கூடிய இடம், நிறைவு செய்யக்கூடிய இடம். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டிங் பாயிண்ட் என்று சொல்லி. துவங்கக்கூடிய ஒரு இடம் மற்றும் நிறைவு செய்யக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். நமக்கு சென்றடைய வேண்டிய லக்கு என்று சொல்லி தேவன் எதை நியமித்திருக்கிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் கிறிஸ்து ஒன்று. இரண்டாவதாக, எபிரேயர் 11 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விசுவாசிகள். எப்படி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க யாரை பற்றி இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான் என்று சொன்னால், எபிரேயர் 11 ஆபேல் என்ற தேவ மனிதன் முதல் மனிதனிலிருந்து 1வது நூற்றாண்டு விசுவாசிகள் வரைக்கும் யாரெல்லாம் விசுவாசத்தை மையமாக வைத்து தேவன் அவர்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் அந்த ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்தார்களோ அவர்களைத்தான் இந்த எபிரேயர் 12 இந்த ஆக்கியோன் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று சொல்லுகிறான். இவர்கள் எல்லாம் நமக்கு முன்பாக ஓட்டத்தை நிறைவு செய்தவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்றும் விசுவாச வீரர்கள். எபிரேயர் 11 இருக்கக்கூடிய ஆபிரகாம், மோசே, யாக்கோபு, ஆபேல், நோவா, இப்படி அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் நமக்கு முன்பாக இந்த ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்தவர்கள். அவர்களுடைய கால் சுவடுகளை, அவர்கள் ஓடி சென்ற அந்த பாதையை நாம் பின்பற்ற வேண்டும். ஆக நாம் சென்றடைய வேண்டிய லக்கு என்ன என்று சொல்லி பார்க்கிற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் விசுவாச வீரர்களையும். ஏனென்று சொன்னால், இந்த இரு கூட்டத்தாரும், இயேசு கிறிஸ்துவும் எபிரேயர் 11 இந்த ஆக்கியோன் பெயர் சொல்லி குறிப்பிட்ட ஒவ்வொரு விசுவாச வீரர்களும் தங்கள் ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்தவர்கள். அவர்கள் சென்றடைந்த அந்த லக்கை நோக்கி நாம் ஓட வேண்டும். மூன்றாவதாய் பார்க்கிற பொழுது, நாம் இந்த ஓட்டத்தை நிறைவு செய்ய சில ஆலோசனைகளையும் இந்த ஆக்கியோன் நியமித்திருக்கிறார். அல்லது சில சட்ட ஒழுங்குகள். அதாவது ஒவ்வொரு ஓட்டப்பந்தய வீரர்களுக்கும் பயிற்சியாளர் என்று சொல்லி ஒருவர் இருப்பார். ஓட்டப்பந்தயம் மாத்திரமல்ல, எந்த ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அந்த விளையாட்டிலே பங்கு பெறக்கூடியவர்களுக்கு பயிற்சியாளர் என்று ஒருவர் இருப்பார். அந்த பயிற்சியாளர் எதுக்கு என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இவர்கள் எப்படி ஒழுங்கும் கிரமமாய் ஓட வேண்டும், எப்படி தங்களுடைய ஓட்டப்பந்தயத்தில் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும், எப்படி தங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த விளையாட்டில் அவர்கள் சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு அவர்கள் எப்படி காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறார்கள்.
சில நேரங்களில் உணவு பழக்க வழக்கங்களை கூட இதுதான் சாப்பிட வேண்டும், இவைகளை சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவர்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். இங்கே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற இந்த ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு இந்த ஆக்கியோன் நமக்கு சில ஆலோசனைகளை, சட்டதிட்டங்களை சொல்லுகிறான். என்னவென்று சொல்லி பார்க்கிற பொழுது இந்த வசனத்தில் 2 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆங்கிலத்திலே சரவுண்டட், நம்மை சுற்றிலும் ஒரு திரளான சாட்சிகள் இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவதாக, சுற்றி நெருங்கி நிற்கிற என்ற வார்த்தையை பார்க்கிறோம். சூழ்ந்து கொண்டிருக்கிற, சுற்றி நெருங்கி நிற்கிற இந்த காரியங்கள் மீது நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்ற ஒரு ஆலோசனையையும் இந்த ஆக்கியோன் நமக்கு சொல்லுகிறான். சூழ்ந்து கொண்டிருக்கிற என்று சொல்லுகிற பொழுது அது நல்ல காரியங்களை நமக்கு குறிக்கிறது, விசுவாச வீரர்களை குறிக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிற விசுவாச வீரர்கள் தங்களுடைய ஓட்டத்தை நிறைவு செய்து அவர்கள் இப்பொழுது தேவ சமூகத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். அனுபவசாலிகள், அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அனுபவங்கள் நமக்கு வேதாகமத்தில் நமக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நம்மை சுற்றி நிற்கிறது. அது ஒன்று. மற்றொன்று, இந்த உலகத்தில் பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது. இந்த உலகத்தில் பாவம் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிறது, நம்மை நெருக்குகிறது. முதலாவது சொல்லப்பட்ட சூழ்ந்து நிற்கிற என்று சொல்லக்கூடிய காரியம் நமக்கு சாதகமாக நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்வதற்கு உற்சாகம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய ஓட்டத்திற்கு தடையாய், ஆங்கிலத்தில் சுற்றி நெருங்கி நிற்கிற என்ற வார்த்தையை ஹிண்டர்ஸ் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுற்றி நெருங்கி நிற்கிற என்ற அந்த தமிழ் பதத்திற்கு ஆங்கில வேதாகமத்தில் ஹிண்டர்ஸ் அப்படி என்று சொன்னால் தடைகளாக, வேக தடைகளாக. அநேக இடங்களில் சாலையில் நாம் பிரயாணம் பண்ணுகிற பொழுது திடீரென்று வேகத்தடை வரும். அந்த வேகத்தடை வருவதற்கு முன்பாக, அதுவும் நீங்கள் ஹைவேயில் போகிற பொழுது, இந்த வேகத்தடைகள் வருவதற்கு முன்பே சில இடங்களில் அடையாள பதார்த்தங்கள் இருக்கும், அடையாளத்துக்கு சிக்னல் போர்டு இருக்கும், வேகத்தடை வருகிறது என்று சொல்லி. ஏனென்று சொன்னால் இப்பொழுதே வேகத்தை கட்டுப்படுத்தினால்தான் அந்த வேகத்தடையை நாம் சுலபமாக கடந்து போக முடியும் என்று சொல்லி. அதே போல் இங்கே ஆக்கியோன் நமக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கிறான். 2 காரியங்கள் இருக்கிறது. ஒன்று உங்களுக்கு சாதகமாக இருக்கும், மற்றொன்று பாதகமாக இருக்கும். சாதகமாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன? நமக்கு முன்பாக விசுவாச ஓட்டத்தை நிறைவு செய்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை நமக்கு சாதகமாக இருக்கும். அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும், அதை நாம் விரும்பி பிடித்து கொள்ள வேண்டும். ஓகே. அடுத்து, இந்த உலகத்தில் நாம் மாம்சத்தில் இருக்கிறபடினாலே நம்மை சுற்றி நெருக்குகின்ற பாவம் இருக்கிறது, நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் கூட நமக்குள்ளாக பாவ சுபாவம் இருக்கிறது. நேற்று தினத்தில் மதிய நேரத்தில் ஏறக்குறைய ஒரு 3/4 மணி நேரம் ஒரு வாலிப சகோதரனோடு தூர இடத்திலிருந்து அந்த சகோதரன் எனக்கு ஃபோன் பண்ணி என்னோடு பேசி கொண்டிருந்தார். நான் ஆன்லைன் பைபிள் ஸ்டடி செய்த பொழுது அந்த சகோதரனை நான் சந்தித்திருக்கிறேன். இன்னும் நாங்கள் முகமுகமாய் சந்திக்கவில்லை. தொலைபேசியில் தான் அடிக்கடி நாங்கள் தொடர்பு கொள்வோம். நேற்று அப்படி பேசி கொண்டு இருக்கிற பொழுது அவர் சொன்ன காரியம் எனக்கு ஒரு புறத்தில் சந்தோஷமாக இருந்தது, இன்னொரு புறத்தில் சிந்திக்க வைத்தது. ஏனென்று சொன்னால் எத்தனை பேர் இன்றைக்கு அப்படி சிந்திக்கிறார்கள்? அந்த சகோதரன் சொன்ன காரியம், கர்த்தருக்காக நான் ஓட விரும்புகிறேன், ஆனால் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சில சுபாவங்கள் வேகத்தடைகளாக இருக்கிறதே. நான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையின்
ஆண்டுகளை எண்ணி பார்த்தான். நான் எவ்வளவோ இன்னும் வேகமாய் போயிருக்க வேண்டுமே, எவ்வளவோ தூரம் பிரயாணம் செய்திருக்க வேண்டுமே, எவ்வளவோ காரியங்களை நான் சாதித்திருக்க வேண்டுமே, செய்திருக்க வேண்டுமே, ஆனால் செய்யவில்லையே. காரணம் என்னவென்று சொன்னால், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சில பாவ சுபாவங்கள், எனக்குள்ளாக இருக்கக்கூடிய சில சுபாவங்கள் என்னை நெருக்குகிறது என்று சொல்லி என்னோடு நேற்று பேசி கொண்டிருந்தார். எத்தனை பேர் இப்படி சிந்திக்கிறோம்? குறிப்பாக புதிய வருஷத்தில் வந்திருக்கிற நாம் கடந்த வருஷத்தில் என்ன ஓடி சாதித்தோம் அல்லது என்ன கர்த்தருக்காக சாதித்தோம்? 2 காரியங்களை நம்முடைய கண்களுக்கு முன்பாக வைப்போம். கடந்த வருஷத்தில் உலக பிரகாரமான என்னவெல்லாம் சாதனைகள் சாதித்தோம்? ஒருவேளை பெரிய காரியங்களை நாம் சாதித்திருப்போம் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் தேவ கண்ணோட்டத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் என்ன சாதித்திருக்கிறோம்? எந்த முன்னேற்றத்தை நாம் அடைந்திருக்கிறோம்? எவ்வளவு தூரம் நாம் முன்னேறி போயிருக்கிறோம் என்று சொல்லியும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அப்படி யோசித்து பார்க்கிற பொழுது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள், தடைகள், வேகத்தடைகள், நம்முடைய பலவீனங்கள் என்னவென்று சொல்லி நாம் புரிந்து கொள்வோம். இந்த ஆக்கியோன் சொல்லுகிறான், நம்மை சுற்றி நெருங்கி நெருக்குகிற பாவம், அதை உதறி தள்ள வேண்டும். மேகம் போன்ற திரளான சாட்சிகளை நாம் பிடித்து கொள்ள வேண்டும், அதை நாம் பற்றி கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்தில் நம்மை சுற்றி நெருங்கி நெருக்குகின்ற பாவங்களை நாம் உதறி தள்ள வேண்டும். 2 3ஆவதாய் பார்க்கிற பொழுது விசுவாசத்தை துவக்கி விசுவாசத்தை முடிக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, 3 காரியங்களை இந்த ஆக்கியோன் சொன்னான். முதலாவதாக நமக்கு ஒரு ஓட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். 2ஆவதாக இந்த ஓட்டத்தில் நமக்கு ஒரு லக்கு இருக்கிறது, சென்றடைய வேண்டிய ஒரு லக்கு இருக்கிறது. 3ஆவதாக இந்த ஓட்டத்தை நாம் ஓடுவதற்கு சில சட்டதிட்டங்கள் இருக்கிறது. இந்த 3 காரியங்களை கருத்தில் கொண்டு நாம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து ஓடுவோம் என்றால் நிச்சயமாக பவுல் அப்போஸ்தலன் சொன்னாரே, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லி. ஆபேலை பற்றி சொல்லுகிற பொழுது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினின் பழியை காட்டிலும் மேன்மையான பழியை செலுத்தினான். ஆகையினால் தேவனால் சாட்சி பெற்றான், நீதிமான் என்று சொல்லி அழைக்கப்பட்டான், மரித்தும் இன்றும் பேசுகிறான். அப்படி என்று சொன்னால் தேவன் அவனுக்கு நியமித்த ஓட்டத்தை அவன் நேர்த்தியாக ஓடி நிறைவு செய்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த புதிய வருஷத்தில் முதலாவது செய்தி, கர்த்தர் நமக்கு ஒரு வருடத்தை தந்திருக்கிறார், மிக்க மகிழ்ச்சி. ஆனால் எதற்காக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நம்மில் எத்தனை பேர் யோசித்து பார்க்கிறோம்? டிசம்பர் 31 என்னுடைய சகோதரன் 116வது சங்கீதத்தினுடைய பின்னணி பற்றி அண்ணா எனக்கு சொல்லுங்கள், நான் சபையில் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னிடத்தில் கேட்டிருந்தார். என்னுடைய சகோதரன், எனக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் கேட்டிருந்தார். அவருக்காக அதை படிக்கிற பொழுது நான் யோசித்து பார்த்தேன். ஏனென்று சொன்னால் அன்றைக்கு டிசம்பர் 31 116வது சங்கீதத்திலே 12வது வசனத்திலே சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறான், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். என்ன அருமையான ஒரு சிந்தனை, என்ன ஒரு அருமையான நோக்கம். எனக்கு தேவன் இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரே, நான் எண்ணத்தை செலுத்துவேன் என்று சொல்லி. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, உங்களுடைய வயது என்ன என்று சொல்லி எனக்கு தெரியாது, நீங்கள் கடந்து வந்த பாதை என்னவென்று சொல்லி எனக்கு தெரியாது. கர்த்தர் என்னவெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு நாள் செய்திருக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஒவ்வொருவரும் யோசித்து பாருங்கள், எத்தனை உபகாரங்களை, எத்தனை நன்மைகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்தார். இந்த புதிய வருஷத்தில் அவருக்கு என்ன செய்ய போகிறோம்? உலக பிரகாரமாக அநேக தீர்மானங்கள் எடுத்திருப்பீர்கள்.
அது நான் தவறு என்று சொல்லவில்லை. அதே நேரத்தில் உலக பிரகாரமான தீர்மானங்கள் இம்மைக்குரிய தீர்மானங்கள். ஆனால் மறுமைக்குரிய தீர்மானம் என்று என்ன தீர்மானம் எடுத்திருக்கிறோம்? ஒருவேளை தீர்மானங்கள் எதுவும் எடுக்காமல் இருப்போம் என்றால், கர்த்தருக்கு பிரியமான தீர்மானங்கள் எதுவும் எடுக்காமல் இருப்போம் என்றால், நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நமக்கு தேவன் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த கால வேளையில் இந்த காரியங்கள் நமக்கு 3 உண்மைகளை நமக்கு வலியுறுத்துகிறது. தேவன் விசுவாசிகளாகி நமக்கு ஒரு புதிய வருஷத்தை கொடுத்திருக்கிறார். எதற்காக? முதலாவதாக கிறிஸ்துவை நோக்கி ஓடவும் ஓட்டத்தை நிறைவு செய்யவும் நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கிறோமா? ஒன்று. இரண்டாவதாக, நம்முடைய இந்த ஓட்டத்தில் தடையான காரியங்கள், கடந்த கால ஓட்டத்தை யோசித்து பாருங்கள். எத்தனை இடத்திலே நாம் விழுந்து போனோம், எத்தனை இடத்திலே நாம் ஸ்தம்பித்து நின்றோம், எத்தனை இடத்திலே நம்முடைய ஓட்டத்தை நாம் நிறுத்த முயற்சி செய்தோம் அல்லது வேகத்தை குறைத்து கொண்டோம். அதற்கான காரணங்கள் என்ன? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்திற்கு தடையாக இருக்கக்கூடிய காரியங்களை நாம் அடையாளம் கண்டு அதை இந்த ஆண்டு விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் புதிய உத்வேகத்தோடு புதிய உற்சாகத்தோடு நாம் ஓட முடியும். உங்கள் விசுவாச வாழ்க்கைக்கு தடைகளாக இருக்கக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த தடைகளை அடையாளம் கண்டு அதை விட்டுவிட தீர்மானம் பண்ணுவோம். மூன்றாவதாக, நம்முடைய இந்த விசுவாச ஓட்டத்திற்கு யாரை நாம் நமக்கு முன்மாதிரியாக எடுத்துக்கொள்கிறோம்? உலக மக்களை எடுத்துக்கொள்வோம் என்றால் அவர்கள் விழுந்து போகிற பொழுது நாமும் விழுந்து போவோம். ஆனால் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட மேகம் போன்ற திரளான சாட்சிகள் என்று சொல்லப்பட்ட அவர்களை நாம் நம்முடைய விசுவாச ஓட்டத்திற்கு மாதிரியாக எடுத்துக்கொள்வோம் என்றால், இயேசு கிறிஸ்துவை நாம் மாதிரியாக எடுத்துக்கொள்வோம் என்றால், நிச்சயமாக ஒரு நாளிலே நம்முடைய ஓட்டத்தை நிறைவு செய்வோம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதற்கொண்டு ஜீவ கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொன்னதைப் போல நாமும் சொல்ல முடியும். இந்த வருஷத்தில் இந்த தீர்மானத்தோடு, இந்த குறிக்கோளோடு, இந்த லட்சியத்தோடு உங்கள் விசுவாச வாழ்க்கை தொடர கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். வானபூமியும் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து
விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். வானம் பூமியும் ஒழிந்து போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் நிலைப்பார். ஆஹா அல்லேலூயா, 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 ஆமென். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லை. துதிகானம் தொனித்து மகிழ்வார். சாத்தான் உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. தோல்வி என்றும் உனக்கு இல்லை. துதிகானம் தொனித்து மகிழ்வார். ஆஹா